இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு இந்தியா துணை நிற்கும் நம்பகரமான பங்காளியாக இருக்கும் உயர் அதிகாரி சந்தோஷ் ஜா உறுதி என்பதாக மற்றொரு தகவல் இவ்வாறு வெளியாகிறது. இலங்கை அதன் பொருளாதார மீட்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பயணத்தை தொடங்கியுள்ள நிலையில் இந்தியா ஒரு நம்பகமான பங்காளியாக, நம்பிக்கைக்குரிய நண்பனாக மற்றும் மிக நெருங்கிய அண்டை நாடாக உறுதியாக நிற்கும் என்று இந்திய உயர் அதிகாரி சந்தோஷ் ஜா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். எனவே இந்தியாவினுடைய பங்களிப்பு என்ன, நாங்கள் எவ்வாறான பங்களிப்பினை இலங்கைக்கு வழங்க இருக்கிறோம் என்பது தொடர்பிலான வெளிப்படுத்தலாக இது அமைகிறது. பொது தனியார் கூட்டாண்மை தொடர்பாக ஆராயும் விசேட கலந்துரையாடல் நேற்று கொழும்பு ஐசிடி ரத்னாதீப ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம், இலங்கை வர்த்தக சம்மேளனம் மற்றும் இந்திய இலங்கை வர்த்தக சபை ஆகியவை இணைந்து நேற்று இந்த கலந்துரையாடலை கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்தன. எனவே இது தொடர்பான தகவலை நாங்கள் விரைவு சிறுபத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். ஆழமான மற்றும் ஆற்றல் மிக்க பொருளாதார உறவு இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவு புவியியல், வரலாறு மற்றும் கலாச்சாரம் மட்டுமல்லாமல் ஆழமான மற்றும் ஆற்றல் மிக்க பொருளாதார உறவையும் பகிர்ந்து கொள்கிறது என்று அவர் வலியுறுத்துகிறார். வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி, உட்கட்டமைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி போன்ற பல துறைகளில் இரு நாடுகளுக்கும் வலுவான உறவுகள் உள்ளன. நமது நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு பாய்ச்சல்கள் நமது செழிப்பு ஒன்றோடொன்று இணைந்தவை என்பதையும் நமது வளர்ச்சி பரஸ்பரமாக இருக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன. கடந்த டிசம்பர் 2024 இலங்கை ஜனாதிபதியின் இந்திய பயணம் மற்றும் இந்த ஆண்டு ஏப்ரலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை என்பனவற்றின் போது பொருளாதார மீட்சி மற்றும் வளர்ச்சியில் இலங்கைக்கு பங்காளியாக இருப்பதற்கான இந்தியாவின் ஆழமான மற்றும் நிலையான அர்ப்பணிப்பு உறுதி செய்யப்பட்டது. அத்துடன் கடல் சார்ந்த செயற்பாடுகளுக்கு பதிலாக வணிகம் சார்ந்த மற்றும் முதலீட்டை மையமாக கொண்ட பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு உத்தியை பின்பற்றவும் இரண்டு தலைவர்களும் இவ்வாறு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் பொது தனியார் கூட்டாண்மை ஒரு திருப்புமுனையாக இருந்துள்ளது. இந்த அனுபவம் இலங்கைக்கு பொருத்தமானது. தேசிய நெடுஞ்சாலைகள், மெட்ரோ அமைப்புகள் முதல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வரை பொது தனியார் கூட்டாண்மை இந்தியாவின் பொது இலக்குகளை அடைய தனியார் துறையின் புதுமை திறன் மற்றும் முதலீட்டை பயன்படுத்த உதவியிருக்கிறது. எனவே நகராட்சி சேவைகள், கழிவு மேலாண்மை மற்றும் கிராம நிறுவனங்கள் போன்ற சிறிய அளவிலான பகுதிகளிலும் பொது தனியார் கூட்டாண்மை கட்டமைப்பானது வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பொது தனியார் கூட்டாண்மை இங்கு மாற்றத்தக்க பாத்திரத்தை வகிக்க முடியும். அதேவேளை நமது மக்கள் சேவைக்கு மட்டுமல்லாமல் உலகளாவிய தெற்கு பகுதிக்கும் உத்வேகம் அளிக்கும் கூட்டாண்மை மாதிரிகளை நமது இரு நாடுகளும் இணைந்து உருவாக்க முடியும். அனைத்து துறைகளிலும் இலங்கைக்கு இந்தியா தனது வலுவான மற்றும் நிலையான உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறது என்பதாக சந்தோஷ் ஜா கூறியிருக்கிறார். இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை ஒத்துழைப்புகளையும் வழங்குவதற்கு தயார் என்பது அவருடைய நிலைப்பாடாக அமைந்திருக்கிறது.